ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நல்லா எண்ணெய் மிதக்க சாப்பிட்டு கை கழுவுனாலும் அந்த வாசம் போகாத அளவுக்கு டேஸ்டான ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், அது கூடயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாலாம் கட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம வதக்கி அரைக்க போகிறோம். ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 நல்லா பழுத்த தக்காளி பழம் சேர்த்துட்டு அது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் ஆனதும் தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிரும். இப்போ இதில் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்க போகிறேன். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு கைப்பொடி அளவுக்கு துருவின தேங்காவையும் நம்ம இந்த மசாலா கூடையே சேர்த்து வதக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே இன்னொரு 5 நிமிஷம் நல்லா மிதமான தீயில் வதக்கிக்கலாம். ரொம்ப தீயை அதிகமாக வச்சோம் அப்படின்னா மசாலா கருகிரும். அதனால் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா 5 நிமிஷம் வதக்கிட்டு ஆற வச்சுட்டு இந்த மாதிரி மிக்சியில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மையாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அது கூடயே ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை இப்போ நம்ம தண்ணீரில் ஊற போட்டு வச்சிடலாம். இப்போ மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வதக்கின அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு தாளிச்சிக்கிறேன். இது கூடயே ஒரு 6 பல் பூண்டு நல்லா தட்டி அதையும் சேர்த்துக்க போகிறோம். இது கூட ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா மையாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலா இருக்கு இல்லையா, அந்த மசாலா விழுதை நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி மீன் குழம்பு செய்யும்போது மீன் குழம்பு நல்ல மீன் குழம்பு நல்லா கட்டியாக இருக்கும். அங்கங்கே எதுவுமே இருக்காது. சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீன் மட்டும் நம்மளோட குழம்புல மிதக்கும். மற்ற வெங்காயம் தக்காளி அந்த மாதிரிலாம் இருக்காது. இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். புளி தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா, இது ரெண்டையுமே நம்ம உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விடலாம். நான் அப்படியே சைடில் மீனை வறுக்கிறதுக்கும் மசாலாலாம் தடவி வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பாருங்கள் நான் 2 விதமான மீன் சேர்த்துக்கிறேன். ஒன்று சாலை மீன், இன்னொன்று வஞ்சர மீனில் அந்த பீஸெல்லாம் பொரிக்க வச்சுட்டு அதோட தலைப்பகுதி மற்றதெல்லாம் குழம்புல சேர்த்துக்க போகிறேன். எந்த மீனுக்குனாலும் இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இன்னும் கொஞ்சம் நேரம் நான் கொதிக்க விட போகிறேன். பாருங்கள் மீன்லாம் நல்லா சூப்பராக பொரித்து எடுத்துட்டேன். இப்போது மசாலா எப்படி உதிராமல் மீன் பொரிக்கிறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். எண்ணெய்லாம் மிதந்து சூப்பராக நல்ல மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம விட்டுறணும். அவ்வளோதான், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.